டெஸ்கோவுக்கு முன்னாடி நிற்கிறேன் பாருங்கள், எந்த பெரிய டெஸ்கோ உண்டு. தீபாவளிக்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்கான். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். ஒரு பக்கம் கிறிஸ்மஸுக்குரிய இது போட்டிருந்தாலும் எல்லாமே கிறிஸ்மஸுக்குரிய தீபாவளி ஹெல்பிங் யூ செலிப்ரேட் தீபாவளி ஃப்ரைடே. இவர் ஆஃபர் போட்டிருக்கான் பாருங்க, 19.75 ரூபா 12.50 போட்டிருக்கிறான். ஒவ்வொரு முறையும் வந்தால் நாங்கள் சாமான் வாங்கல, அது சரியா வாய்ஸ் இதில் தான் அப்படியே எல்லா டைமையும் உங்களோட தான் எக்ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் வா போம் முதல்ல போய் அம்மாவை பார்த்துட்டு வருவோம்மா. தீபாவளியை முன்னிட்டு யூகேயில் இருக்க டெஸ்கோவில் வந்து மிக பெரிய லெவலில் வந்து மலை விற்பனையில் நிறைய பொருட்கள் வந்து சேல்ஸில் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அங்கே போயிட்டீங்க, அங்கே ஓடி போகிறீங்க, நாங்கள் போயிட்டோம், எங்களோட விட்ட போயிட்டோம். இப்போ தனியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, எப்படி வருவீங்க வீட்டை? ஃபோன் நம்பர் தெரியுமா? ஃபோன் நம்பர் தெரியுமா? அப்பாவோட ஃபோன் நம்பர் தெரியுமா? போலீஸை கூப்பிடுவீங்க. போலீஸை கூப்பிட்டு என்ன செய்வீங்க, என்ன சொல்லுவீங்க? உங்களோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? எங்கே இருக்கு? எங்கே? மில் ரோட் எங்கே இருக்குது? எந்த இடம்? என்ன இடத்துல இருக்கு? டீல் எங்கே இருக்குது? டீல் எங்கே இருக்குது? சொல்லுங்க, டீல் எங்கே இருக்கு சொல்லுங்க. நீ எது சியா? அப்படியெல்லாம் சொல்லல, அது தெரியாது அவங்களுக்கு. என்னத்துக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது சிறுவர்களை அவங்க அங்கே இங்கே ஓடி விளையாடும்போது நாங்கள் மிஸ் ஆகிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு கட்டாயம் எங்களோட ஃபோன் நம்பரையும் எங்களோட வீட்டு அட்ரஸையும் கட்டாயம் நாங்கள் அவங்களுக்கு பாடமாக்கி கொடுக்கணும். அது மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் இப்போ டெஸ்கோக்கு உள்ளே வந்துட்டோம். உள்ளே போய் அங்கே என்ன மலிவு விற்பனையில் போட்டிருக்காங்க, என்னென்ன சேல்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுவும் தீபாவளிக்கு என்னென்ன ஸ்பெஷலான ஆஃபர் போகுதுன்ட்டு பார்க்கறதுக்காக தான் இப்போ இந்த இடத்துல வந்திருக்கேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். தீபாவளியை பொறுத்தவரை உலகமெங்கும் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த வகையில் யூகேயில் இன்னும் சிறப்பாக வந்து தீபாவளியை கொண்டாடுறாங்க. காரணம் வந்து யூகேயில் இதுக்கண்டே நிறைய பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் எல்லாம் ஆஃபரில் போடுவாங்க, சேல்ஸ் நடக்கும், வீதிகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இப்படி வந்து எப்படி கிறிஸ்மஸ் நடக்கும் அதே மாதிரி தீபாவளி நடக்கும். இப்போ நாங்கள் பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். அது டெஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எந்த பெரிய பேனர் அடித்து அதுக்கும் அந்த எல்இடி திரையெல்லாம் இதில் விழும், தீபாவளி என்று விழும். அதுக்கு முதல்ல பாருங்கள், இப்போ கிறிஸ்மஸ் டைம், இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீக்கில் வந்து கிறிஸ்மஸ் வரப்போகுது. அதுக்கு இப்போவே வந்து சாமானெல்லாம் போட்டு அதற்கென்று ஒரு பகுதி அமைச்சு அங்கே எல்லா வகையான கிறிஸ்மஸுக்கு கிஃப்ட் ஐட்டங்கள்ல இருந்து எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், வந்து இங்கே இப்போ தீபாவளி என்ன அந்த எல்இடி ஸ்க்ரீனில் விழுது பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கடையில் வந்து எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸுக்குன்னு நீ எல்லாமே எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ் அதுக்கான உடுப்பு வகையிலேருந்து எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா சாக்லேட்டில் லேபிளில் இருந்து எல்லாமே மாற்றிடுவாங்க. கிறிஸ்மஸ் படங்களை போட்டு என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதோ அத்தனை பொருட்களுக்கும் இந்த கிறிஸ்மஸ் லேபிள் அடித்து நிறைய சாக்லேட் ஐட்டங்கள், நிறைய கிஃப்ட் ஐட்டங்கள் எல்லாமே அப்படியே அடுக்கி இருக்கும். இந்த நவம்பர் டிசம்பர் எல்லாம் பார்க்கவே இல்லாத அந்த அளவுக்கு களை கட்டும். அதிகளவான மக்கள் ஷாப்பிங் செய்கிறதும் அது எக்ஸ்பென்சிவ் மந்த்ன்னு சொல்லுவாங்க இந்த நவம்பர் டிசம்பர். இந்த அந்தளவுக்கு காசை வந்து லிங்க் சாக்லேட் எல்லாம் இதுக்குண்டே அடிப்பாங்க. கிஃப்ட் பண்ணி எவ்வளோ அழகாக இந்த கிறிஸ்மஸுக்கண்டே தனியாக அதுக்கண்டே வந்து இப்படியாச்சும் பாக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். முக்கியமாக தீபாவளியை தான் பார்க்க வந்தது. கிறிஸ்மஸ் இதை வந்து நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பாருங்கள், போகிற முன் வழியிலே வந்து இது இருக்குது. சரி, இப்போ கிறிஸ்மஸுக்கு விட்டுட்டு நாங்கள் தீபாவளிக்கு என்னென்ன
ஒவ்வொரு இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இந்த உடுப்பெல்லாம் கிறிஸ்துமஸ் உடுப்பு தான் பாருங்கள். இனி எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ் 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 கதையாக இருக்கும். சரி வாங்க, அடுத்த பக்கம்தான். இந்த பக்கத்தில் நான் தீபாவளிக்குரிய சேல்ஸ் போய்கொண்டிருக்குது. வாங்க போய் பார்ப்போம். இங்கே பாரு, தீபாவளி என்று மேலே அடித்து அந்த பிரிட்ஜுக்குள்ளே போய் பார்த்தோம்டா மேங்கோ லேசி நிறைய கீழே என்ன இருக்குது. மேங்கோ லேசி போட்டிருக்காங்க, குல்லா ஜாமா, ரஸ்குல்லா, இப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அரிசி பாருங்கள், 10 கிலோ அரிசிக்கு முதல்ல பாருங்கள் இந்த எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் 550க்கு போட்டிருக்குறாங்க. 8 ரூபா 50. ஸோ 3 பவுண்ட் ஆஃப். இதெல்லாம் வாங்குறதே இப்படி 550க்கு எங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். இப்படி இந்த பெரிய ஆயில் கேன் பாருங்கள், தீபாவளிக்காக வேண்டி அவ்வளோ அட்டிக்கு வச்சுருக்காங்க பாருங்கள், 100 கணக்கில் இருக்கும். இந்த அரிசி பாருங்கள், ஆகாஷ் கோல்டு அரிசி 12 ரூபா, 12 பவுண்ட் 50. சப்பாத்தி மா 5 பவுண்ட் 50. எல்லாமே ஆஃபரில் தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 10 கிலோ சப்பாத்தி மா 5 பவுண்ட் 50. இது கோஹினூர் பாஸ்மதி அரிசி 16 பவுண்ட் சம்திங். பாருங்கள், எல்லாமே ஆஃபர். இந்த சாக்லேட் பாக்ஸ் நார்மலாக 6 பவுண்ட் சம்திங் வாரது. நினைக்கிறேன் பாப்பா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 6 பவுண்ட். இப்போ 4 ரூபா 4 பவுண்ட் 50க்கு போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்தது என்னது, தீபாவளி. இப்போ இது எவ்வளோ போட்டிருக்காங்க, 1 பவுண்ட் 20க்கு போட்டிருக்காங்க. எல்லாமே இந்த தீபாவளிக்காக வேண்டி ஆஃபரில் போட்டிருக்குறாங்க. அட்டிக்கு இங்கே பாருங்கள், 100 கணக்கில் பெரிய ஃப்ளோ. அப்படியே பாருங்கள், இன்னும் 2-3 நாளில் எல்லாமே பறந்துடும். சவுத் ஏஷியன் தனி ஒரு செக்ஷன் வச்சு அதில் எங்கள்ட இந்தியன் சாமான் நிறைய அவ்வளோ இருக்குது. பட்டர்கி இங்கே 4 ரூபா போட்டிருக்குது. அடுத்த பிராண்டில் அது கீழே இருக்கிறது பாப்பா எவ்வளோ போட்டிருக்காங்கன்ட்டு. கீழே இருக்கிறது எவ்வளோன்ட்டு சொன்னால் இது 4 ரூபா தான் போட்டிருக்காங்க. இதுக்கும் 4 ரூபா தான் போட்டிருக்காங்க. இது 5 ரூபா. இப்படி நிறைய ஐட்டங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய ஐட்டங்கள் வாங்க, இங்கே பக்கம் போய் பார்ப்போம் என்ன இருக்குதுண்டு. இது ஃபுல்லாக ஆயில் ஐட்டங்கள் தான். வித்தியாசமான ஒலிவ் ஆயில் இருக்குது. இது என்ன ஒலிவ் ஆயில் இல்லை, ஒலிவ் ஆயில் பிளண்டட் அடுத்தது என்னது, சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது. எல்லா வகையான மாக்கள் இருக்குது. இதெல்லாம் என்னம்மா, சப்பாத்திமா, கடலைமா, இதெல்லாம் மாவுக்குரிய செக்ஷன். இதெல்லாமே ஆஃபர்லாம் போட்டிருக்கு பாருங்கள். மஞ்சள் ஸ்டிக்கரில் போட்டிருந்தா ஆஃபரில் போட்டிருக்குன்னு அர்த்தம். மிக்சர் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. பாருங்கள், லண்டன் மிக்ஸ். இதெல்லாம் வாங்க அங்கால போய் பார்ப்போம். அந்த பக்கம் என்ன போட்டிருக்குது, ஊறுகாய் போட்டிருக்காங்க, மேங்கோ பிக்கிள், நூடுல்ஸ் ஐட்டங்கள் போட்டிருக்காங்க. கேக் ஐட்டம் இருக்குது. லெமன் பப், ஸ்ரீலங்கன் பிஸ்கட் லெமன் பப் இருக்குது. ரஸ்க் நிறைய பாருங்கள், அவ்வளோ நிறைய எல்லாமே கிட்டத்தட்ட ஆஃபரில் போட்டிருக்காங்க இந்த தீபாவளிக்காக வேண்டி. மறந்துடாமல் நீங்களும் போய் ஷாப்பிங் பண்ணி கொள்ளுங்கள். நிறைய கிட்டத்தட்ட நாங்கள் அரைக்கிறவாசி விலையை சேமிக்கலாம். இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னு சொன்னால் மறந்துடாமல். இது போன்ற நிறைய காணொளிகள் தொடர்ந்து வரும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நினைக்கிறேன். இது போன்ற நிறைய காணொளிகள் யூகேயிலிருந்து தொடர்ந்து நிறைய காணொளிகளை நான் வழங்குவேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய காணொளிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே நிறைய பொருட்கள் மலிவாக கிடைக்கிது தீபாவளியை முன்னிட்டு. எல்லாமே வடிவான ரோஸ், விதமான கலர் பூக்கள்
எல்லாமே இருக்குது, மரக்கறி வகைகள் இருக்குது. இன்றைக்கு நான் ஒரு நம்மளோட குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னா முக்கியமான ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். தீபாவளி என்ன ஸ்பெஷல் போகுதுன்ட்டு தொடர்ந்து இன்னும் ஒரு காணொலியில் நான் சந்திக்கிறேன். நன்றி.